ஊரில் செல்வந்தார், தந்தை பிராக்கெட்டில் இருக்குன்னா தந்தையாகிய கடவுளுக்கு அந்த பெயர் கொடுத்துருக்குறோம், அந்த உருவகத்தை இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் தன் கணக்க பிள்ளையை, அதாவது திருச்சபையாகிய கடவுளின் தாயை அழைத்தார். திருச்சபை அழைத்தார்னு வச்சுங்க, அதை இன்னைக்கு திருச்சபையுடைய பணி அந்த இடத்தில் வைத்து பார்க்கலாம். அந்த கணக்க பிள்ளையிடம் என்ன சொன்னார்னா, நான் என் சொத்தை என் அடிமைகளுக்கு பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது திருச்சபையிடம் இயேசு இந்த செய்தியை சொல்லி சென்றார். அதான் சிசிசி பண்ணக்காக தான் வாசித்தேன். இதுதான் அதில் இருக்குது. நான் என் குடும்பத்தில் பிள்ளைங்களை சேர்க்கலான்னு இருக்கிறேங்கிறது தான் கடவுளுடைய திட்டம். இந்த திட்டம் தான் நமக்கு எப்படி தரப்பட்டது என்றால் திருவூழியம் மூலமாக தரப்படுகிறது. திருவூழியத்தை கடைந்து பார்த்து அதிலிருந்து வெண்ணெய் எடுப்பது போல் எடுத்தது தான் சிசிசி. திருவூழியத்தில் இன்னது சொல்லியிருக்கிறது என்று சொல்வது தான் சிசிசி. அதுதான் திருச்சபையிடம் கொடுக்கப்பட்ட அந்த பணி, டெபாசிட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்வார்கள் அல்லவா. அந்த டெபாசிட் இதுதான் திருச்சபையிடம் கொடுத்து விட்டு போகிறார். மற்றவங்களுக்கு தெரியாது இது மாதிரி ஒன்று கொடுத்தாருங்கிறது, மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க வேறு மதத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து இயேசுவின் பேரில் இங்கே திணிக்க பார்க்கிறார்கள். மார்ட்டின் லூத்தரில் ஆரம்பித்து இன்றைக்கி வரக்கூடிய எல்லா ஏஜி சபைகள் மூலமாக அவங்களுக்கெல்லாம் இந்த டெபாசிட் ஆஃப் ஃபெய்த்து தெரியாது. அப்படின்னா இந்த உண்மை திருச்சபையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, இதுதான் நீ போதிக்கணும் அப்படின்னு திருச்சபையிடம் அந்த பணியை கொடுத்து விட்டு இயேசு செல்கிறார். அதான் இந்த இடத்துல சொல்லுவார், நான் என் சொத்தை என் அடிமைகளுக்கு. அப்போ அந்த அடிமைகள் சொத்தை புரிஞ்சிட்டீங்க, அவருடைய நிலை கடவுளாக இருக்கும் நிலையை என் அடிமைகளுக்குன்னா இந்த உலகத்தில் அவர் படைத்திருக்கும் மக்களுக்கு. இவர்கள்லாம் யார்? இவர்கள்லாம் இப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை. இவர்கள்லாம் இப்பொழுது நாமெல்லாம் அப்படின்னு வச்சுங்க, நாமெல்லாம் இப்பொழுது கடவுளுடைய தற்காலிக பிள்ளைகள் என்று அந்த செய்தியின் சாராம்சம் படித்தோம் அல்லவா. அந்த தற்காலிக பிள்ளைகள் என்பது இந்த அடிமை நிலை. நமக்கு உரிமை இல்லை. கடவுளோடு எனக்கு பந்தியில் அமர்ந்து எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு ஒரு பிள்ளை அவர்கள் வீட்டில் அடம்பிடிக்கும். ஏனென்றால் அதற்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த உரிமை இல்லை. அதான் நாம் இங்கே கவனிக்கணும். இந்த இடத்துல இருக்குன்னு நினச்சிக்கிட்டே நிறைய இடத்துல நாம் சண்டை போடுகிறோம். அதை எப்படி என்னை மீட்காமல் போக முடியும், அதை எப்படி இவ்வளோ பேரை மீட்காமல் அவர் 1-2 பேரை மட்டும் மீட்க முடியும், அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சண்டை போடுகிறார்கள். அவர் யாரையுமே மீட்கணும்னு தேவையில்லைங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் எல்லாம் அடிமைகள். யாரையுமே அழைத்து அவர் டேபிளில் உட்கார வைக்கணுங்கிற கட்டாயம் அவருக்கு இல்லை. அதையும் மீறி ஒரு சிலருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த அடிமைகளுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம். அதில் முதல் நபராக இந்த பாக்கியம் கிடைக்கப்பெற்றவர் தான் அன்னை மரியாள் அவர்கள். அடுத்தது ராயப்பர், அதாவது பேதுரு, அப்புறம் 12 அப்போஸ்தலர்கள், அப்படி வரிசையாக வருவோம்னு வச்சிங்களேன். இவர்களெல்லாம் பெரும் பேறு பெற்று அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த டேபிளில் சேர்க்கப்பட்டவர். அதனால் நாமெல்லாம் அடிமைகள். அப்போ திட்டம் என்னன்னா, ஒன்றுத்துக்கும் உருப்படாத ஒரு நபரை நான் தேர்ந்தெடுத்து என் பிள்ளையாக மாற்ற இருக்கிறேன் அப்படிங்கிறதான் அவன் திருச்சபைக்கு சொல்லி சென்ற ஒரு செய்தி, டெபாசிட் ஆஃப் ஃபெய்த். சரியா? அது நினைக்கிறேன் என்றார். அதை கேட்டதும் அந்த கணக்க பிள்ளைங்கெல்லாம் நீங்கள் திருச்சபையே நினச்சிக்கலாம். ஆனால் இங்கே நற்கருணையை கொண்டு வருவோம், மாதா கொண்டு வருவோம், எல்லாரும் கொண்டு வருவோம். எல்லாருமே திருச்சபைக்காக உள்ள பிரதிநிதி தான். சரியா? அதுக்கு அந்த கணக்க பிள்ளை, ஆண்டவரே உங்களுக்கு ஏகமகனாக ஒருவர் தானே இருக்கிறார், அப்படி இருக்கும்பொழுது ஏன் பிரித்து கொடுக்க வேண்டும், அப்படியே அவரிடம் கொடுத்து விட வேண்டியது தானே அப்படின்னு திருச்சபை ஒரு சந்தேகம் கேட்கிறதா ஒரு இதுக்கு. ஏன்னா அவர் மக்கள் சார்பாக, திருச்சபை மக்கள் சார்பாக இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஏன் அவர் நமக்கு கொடுக்கணும், அவர் தான் மகன் இருக்கிறார்ல, அதோட விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்கறது மாதிரி அங்கே செல் பண்ணியிருக்கிறோம் என்று கேட்டார். இதை கேட்டதும் அந்த செல்வந்தர் கணக்க பிள்ளையிடம், திருச்சபையிடம், நானோ ஒரு பெரிய தனவான் என்று உமக்கு தெரியாதா? இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.